சிறகடிக்க ஆசை சீரியல்ல வித்யாவும் நம்ம முருகனும் மீனாவை பார்க்கறதுக்காக மீனாவோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அங்க முத்துவும் இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் மீனா மேல கோவப்படாதீங்க. கிறிஸுக்காக பயந்து போய் தான் மீனா உங்ககிட்ட உண்மைய சொல்லவே இல்ல. ரோகிணி பயங்கரமான ஆளு. அவ சும்மாவே இருக்க மாட்டா. கண்டிப்பா ரோகிணிக்கு யாரோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அத வச்சு மறுபடியும் பிரச்சனைய ஆரம்பிக்க தான் போறா. அப்படின்னு வித்யா ரோகிணிய பத்தி எல்லாத்தையுமே முத்துக்கிட்ட எடுத்து சொல்றாங்க. முத்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, மீனா மேல கோவமா தான் இருக்கிறாப்ல. அப்பா சொன்னாரு அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரம் நம்ம ரவியும், ஸ்ருதியும் மீனாவ பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ ஸ்ருதிய அங்கேயே விட்டுட்டு நம்ம ரவியும் வேலைக்கு போயிடுறாப்ல. இந்த பக்கம் ரோகிணிய அழைச்சுக்கிட்டு இந்த சிந்தாமணி ஒரு வீட்டுக்கு போறாங்க. அதாவது சிந்தாமணியோட வீடு தானாட்டுக்கு. அதுல போய் தங்க வைக்கிறதுக்காக போறாங்களாட்டுக்கு. இங்கேயே நீ தங்கிக்கு. வேணா உன்னோட பையன், அம்மா எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து இங்கேயே தங்கிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் இப்ப நேரா உங்க அத்தைய பார்க்கறதுக்காக தான் போறேன். நீயும் பின்னாடியே வா. அங்க வந்தா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லு. கண்டிப்பா உங்க அத்தை கோவப்படுவா. அத வச்சு பிரச்சனையாகும். அப்ப நான் வீடியோ எடுத்துர்றேன். பின்னாடி டைவர்ஸு கேஸுன்னு போனா இந்த வீடியோவ காமிச்சு உன்னைய கொடுமைப்படுத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படின்னு இந்த சிந்தாமணி பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ரோகிணியும் அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. சிந்தாமணி பெருசா ஆப்படிக்க போகுது பின்னாடி அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் மனோஜ் பார்ல உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாப்ல. நம்ம சந்தோஷ் மொட்டை ஃப்ரெண்டு தான் வந்து என்ன அதுக்குள்ள தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மீனாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராப்புல முத்து. வந்த உடனே நம்ம விஜயா மீனாவை திட்டுன்னு திட்டுறாங்க. இவ வந்த ராசி தான் இந்த ரோகிணி இங்கேயே வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதாலும் நம்ம மீனா மேல பழிய தூக்கி போடுறாங்க. மீனாவுக்கு கோபம் வந்துருச்சு. நானா ரோகிணியை மனோஜுக்கு கட்டி வச்சேன், நீங்க தானே சரியா விசாரிக்காம ஆசைப்பட்டு போய் ரோகிணியை மனோஜுக்கு கட்டி வச்சிங்க அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் ரோகிணியை வந்து மனோஜ்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ மனோஜுக்கும் ரெண்டாவது கல்யாணம் தானே இது, அப்போ பேசாமல் ரோகிணியை கட்டி வச்சிடலாமே, ரோகிணி மாதிரி மனோஜும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கல்யாணமாக ஆயிடும்ல அப்படின்னு நம்ம ஸ்ருதி ஒரு கணக்கை போடுது. விஜயா ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்கமிங்கில் என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.